இன்றைக்கி வந்து பறவைகள் சரணாலயம் தான் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பூங்காக்கள் வந்து ஷார்ட்கட்டில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த இயர்ஸோட சேர்த்து தான் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஃபஸ்ட்டு வந்து வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இருக்குது. இது எப்போ நிறுவப்பட்டிருக்காங்க அப்படின்னா வந்து 1977. இது வந்து வேடன் வந்து கங்கை நதியில் குளித்தா 7 ஜென்மத்துக்கும் வந்து அவனுக்கு புண்ணியம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வேடன் அப்படிங்கிறது வந்து வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம், கங்கை நதி அப்படிங்கிறது சிவகங்கை, 7 ஜென்மம் அப்படிங்கிறது வந்து 1977. நெக்ஸ்ட்டு வந்து பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து திருவள்ளூரில் வந்து இருக்குது, 1980. வள்ளுவதற்குன்னு நம்ம வந்து பழம் சாப்பிட்டா வந்து 80 வயசு முடிய வந்து உயிரோடு இருக்கலாம், அதாவது ஹெல்த்தியாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது 8 வயசு முடிய நம்ம என்ன சாப்பிட்றோமோ அப்படின்னா அது குழந்தைகளில் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து ஹெல்த்து. அதனால் வந்து வள்ளுவதற்குன்னு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குழந்தை வந்து 8 வயசு முடிய சாப்பிட்ற பழம்தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்து. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பழம் அப்படிங்கிறது வந்து பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம், வள்ளுவதற்கு அப்படிங்கிறது திருவள்ளூர், 80 வயசு அப்படிங்கிறது 1980. நெக்ஸ்ட்டு வந்து கரிக்கிளி பறவைகள் சரணாலயமும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இருக்குது. இது இயர்ஸும் வந்து 1 இயர் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதாவது வேட்டையாடி வந்து கிடைக்கிற கறி வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு வந்து சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்ம வந்து காஞ்சி கிடக்குறோம், அதாவது 3 வாரம் 4 வாரம் அல்லது கறி சாப்பிட்லன்னா வந்து காஞ்சி போயிருப்பாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்டு காஞ்சி கிடக்கிறவங்களுக்கு நைட்டு வந்து கறி கடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும், ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நைட்டு அப்படிங்கிறது வந்து நைட்டு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 89 98 இதை வந்து திருப்பி போட்டால் வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். நெக்ஸ்ட் வந்து உதயம் மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து திருவாரூரில் வந்து இருக்குது. வடுவூர் பறவைகள் சரணாலயம் வந்து திருவாரூரில் தான் வந்து இருக்குது. இதையும் வந்து நைட்டுனே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது திருவாரூர் தேர் வந்து எப்போ நைட்டு தான் வந்து இழுப்பாங்க. 6 மணிக்கு மேலே தான் வந்து அந்த தேரை வந்து இழுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எப்போ சூரியன் உதயமாகி மறைஞ்சதுக்கப்புறம் காலையில் வந்து அந்த சூரியன் வந்து உதயமாகிறதுக்கு முன்னாடியே அந்த தேரை வந்து தேரில் இருக்க சாமி வந்து அந்த சாமி அறையில் வந்து வச்சுருவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கூடங்குளம் பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து திருநெல்வேலியில் வந்து இருக்குது. 94 வந்து இயர்ஸ். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூத்தடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 4 பேர் சேர்ந்தா வந்து கூத்தடிப்பாங்க. எதை தாண்டி வேலியை தாண்டி வந்து கூத்தடிப்பாங்க. அப்போ வேலி அப்படிங்கிறது வந்து திருநெல்வேலி, 4 பேர் அப்படிங்கிறது 1994. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஈரோட்டில் வந்து இருக்குது. 1997 வந்து இயரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நல்ல வெள்ளாட்டுக்கறியை வந்து ரோட்டு மேலே அந்த தலைகளை வந்து தொங்க வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறப்பே நம்மளுக்கு வந்து ஒரு நாக்கு ஊறும் இல்லையா. அப்போ வந்து ரோடு அப்படிங்கிறது வந்து ஈரோடு. அந்த எலும்பு அப்படிங்கிறது வந்து 1997 எலும்பு. சரிங்களா. வெள்ளாடு அப்படிங்கிறது வந்து வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். நெக்ஸ்ட்டு வந்து காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து அரியலூரில் வந்து இருக்குது. ஆண்டு வந்து 2000. இப்போ 2 காரை நம்ம வந்து துண்டாக உடச்சிட்டா வந்து அதை ஒட்ட வைக்கிறது ரொம்பவே ஒரு அரிதான விஷயம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காரைவெட்டி அப்படிங்கிறது வந்து காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூரில் வந்து இருக்குது. 2 கார் அப்படிங்கிறது வந்து 2, அதை திரும்பவும் ஒட்ட வைக்கவே முடியாது, அது வந்து 0. அப்போ 2000. நெக்ஸ்ட் வந்து ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் வந்து விழுப்புரத்தில் வந்து இருக்குது. இதோட இயர் என்ன அப்படின்னா வந்து 2015. நம்ம வந்து எங்கிட்டாவது போய் விழுந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 15 தையல் வந்து போடுவாங்க. ஊசியும் போட்டு 15 தையல் வந்து போடுவாங்க. ஊசி அப்படிங்கிறது வந்து ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயம். விழுந்தது அப்படின்னு வந்து விழுப்புரம் வந்து 15 தையல் அப்படிங்கிறது வந்து 2015. அடுத்தது வந்து ராமநாதபுரத்தில் வந்து 5 பறவைகள் சரணாலயம் வந்து இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே ராமன் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமனுக்கு வந்து அவங்க சித்தி வந்து நைட்டில் வந்து கஞ்சியை தான் வந்து சாப்பாடை வந்து கொடுக்க மாட்டாங்க, வெறும் கஞ்சி தான் வந்து கொடுப்பாங்க. நைட்டு அப்படிங்கிறது வந்து நைட்டு முதல்ல சொன்னேன் இல்லையா, 9, 8 இது ரெண்டுமே வந்து
2மே ஒரே வார்த்தையாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவன் வந்து 10th வந்து பாஸ் பண்ணிட்டான். அதுவே அவனுக்கு ஒரு தீர்த்தம் மாதிரி அமிர்தம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் 12th வந்து அந்த அவனோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, சக்கரன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் வந்து 12th இவனோட வந்து அதிகமான ஒரு மார்க் வந்து எடுத்துட்டான். ராமனோட வந்து அதிகமான மார்க் எடுத்துட்டான். அதனால் வந்து அந்த சக்கரை வந்து மேலேயும் கீழேயும் வந்து பார்க்குறான். நம்ம ஃப்ரெண்டு வந்து அதிகமாக எடுத்துட்டா நம்ம ஒரு பார்வை பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி அவன் வந்து அந்த சக்கரை வந்து மேலேயும் கீழேயும் வந்து பார்க்குறான். என்ன யோசிக்கிறானா அப்படின்னா வந்து திருப்பவும் நம்ம வீட்டுக்கு போனோம்னா நைட்டு வந்து நம்ம சித்தி வந்து நம்மளை அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறான். திருப்பி அப்படிங்கிறது திருப்பி போட்டுருங்க. அப்போ 89 திருப்பி போட்டால் 98. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே இயர்ஸ் ஷார்ட்கட்டு. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.